2026 மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2026 මැයි මාසේ 24 වෙනි ඉරිදා දිනය. 4வது ஞாயிற்றுக்கிழமை. 4 වෙනි ඉරිදා දිනය. இந்த மாதத்துல 5 ஞாயிற்றுக்கிழமைகள் உண்டு. මේ මාසේ ඉරිදා දිනවල් 5ක් එනවා. ஆண்டவருடைய கிருபை. ඒක දෙවියන් වහන්සේ இன்னொரு කරුණාව. நாளை எங்களை கிருபையாய் கூட்டி இருக்கிறார். තවත් දවසක් උන්වහන්සේ කරුණාවෙන් වැඩි කරලා තිබෙනවා. நான் சொல்லுகிறதை கவனியுங்க. කියන දේ උඳට සවන් දෙන්න. ஆவியானுடைய கிரியைகளை பார்க்கும்போது அது எங்களுக்கு பண்டிகை மாதிரி தான் இருக்கும். ආත්මයන්න් වහන්සේගේ ක්‍රියාව බලන විට අපිට ඒක අවුරුද්දක් වගේ තමයි තියෙන්නේ. சமரண்ட புழுவாங் வகை, அதாவது இன்னும் கொண்டாடக்கூடியதாகவே இருக்கும். තවත් සමරන්න පුළුවන් ආකාරය තමයි තිබෙන්නේ. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து යේසුස් වහන්සේ මරණයෙන් උත්ථාන වෙලා பரிசுத்த ஆவியானுடைய வருகையின் பிறகும் සුද්ධ ආත්මයන්න් වහන්සේගේ ඊමෙන් පසුවත් தேவ மகிமையின் பலத்த கிரியைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ මහිමේ බලවත් ක්‍රියාවල් අපි දැකලා තිබෙනවා. பார்த்திருக்கிறோம், අපි බලලා තිබෙනවා, பார்க்கின்றோம், අපි බලනවා, இனியும் பார்க்க போகிறோம். තවත් අපි බලන්නට යනවා. தேவன் சபையை ஊடாக இந்த காரியங்களை செய்கிறார். දෙවියන් වහන්සේ සභාව තුලින් මේ දේවල් கேளுங்க, කරනවා. சபைதான் உலகத்துக்கு ஒரு நட்சத்திரம் அல்லது உலகத்துக்கு ஒரு நம்பிக்கை. සභාව තමයි ලෝකෙට එක තරුවක්, නැත්නම් සභාව තමයි විශ්වාසයේ ලෝකෙට. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். எதை நம்புறது, எப்படி வாழ்றதுன்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். මොකද්ද පිළිගන්නේ නැත්නම් මොකද්ද විශ්වාස කරන්නේ කියලා ජීවත් වෙන්නේ කොහොමද කියලා අපි ජීවත් වෙන කාලයක් මේක. உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். යේසුස් වහන්සේ උත්ථාන වුණායින් පස්සේ සුද්ධාත්මයන් වහන්සේ බැස ආවා. சபை பிறந்தது. සභාව ඉපදුනා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. මේ වචනේ හොඳට තේරුම් ගන්න. அப்போஸ்தலர் 3:1 5 வரை ක්‍රියාපොතේ துணை 3 වෙනි පරිච්ඡේදය ඉඳන් එකේ ඉඳලා 1 ඉඳන් 5 වෙනකම් வாசிங்க. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷரை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவரை அலங்கார வாசலில் இடப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். நன்றாக கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. சபைக்கு இருக்கிற பொறுப்பு என்ன? සභාවට තියෙන වගකීම කුමක්ද? சபைதான் இந்த உலகத்திலே நம்பிக்கையை உண்டு பண்ண வேண்டியது. සභාව තමයි මේ ලෝකයේ විශ්වාසය ඇති කරන්නට ඕනේ. பேதுரு மாதிரி, පේතරස් වගේ, யோவான் மாதிரி, யோவான் වගේ ஒவ்வொரு கிறிஸ்தவ தலைவர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் உலகத்துக்கு நம்பிக்கையை காண்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். සභාව ඇදහිලිවන්තයන් ඒ වගේම සභාව ඉන්න අය ලෝකෙට විශ්වාසය පිළිගන්න පුළුවන් ඇඩියට පෙන්වන්නට ඕනේ. ஆலயத்தின் வெளியே வாசலிலே ஒரு சப்பானியை வைத்திருந்தார்கள். ඒ අලංකාර දොරටුව ඉදිරියේ කොරුවෙක්ව තබා තිබ්බා. ஆனா ஆலயத்துக்குள்ளே அவன் போக இல்லை. නමුත් මාලිගාව ඇතුළට ගියේ නැහැ. நன்றா கேளுங்க, இயேசு இல்லாமல் ஆலயத்துக்கு போக இயலாது. යේසුස් වහන්සේ නැතුව මාලිගාවට යන්නට බෑ. இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. යේසුස් වහන්සේ නැතුව ගැලවීමක් නැහැ. இயேசுவின் நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டதுதான் சபை. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ගැලවීම ලැබුප එක තමයි සභාව. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். அந்த சப்பானி ஆலயத்தின் வாசலிலே ඒ வைக்கப்பட்டது. කොරුවා ඒ මාලිගාවේ දොරටුව ගාව තමයි තබා තිබ්බේ. இதைகளை கொஞ்சம் சிந்தியுங்கள். මේ දේවල් කල්පනා කරලා බලන්න. நீங்க யார்? ඔබ කවුද? ஏன் இங்க இருக்கிறீங்க? ඇයි ඔබ මේ ස්ථානයේ என்ன ඉන්නේ? செய்றீங்க? මොකද්ද කරන්නේ? சபையில பார்த்த மாசத்துக்கு ஒருக்கா சபைக்கு வாரவங்க உண்டு. සභාවේ බැලුවොත් මාසෙට එක සැරයක් සභාවට එන අය ඉන්නවා. முதல் சண்டே வருவாங்க, மூன்றாவது சண்டே வருவாங்க. පළවෙනි ඉරිදා එනවා, තුන්වෙනි ඉරිදා එනවා. முதல் சண்டே வராம நாலாவது சண்டே வருவாங்க. නැත්තම් පළවෙනි ඉරිදා එන්නේ නැතුව සති 4ක් කරලා ආය 4 වෙනි සතිය அவர்கள் එනවා. ஏன் ரட்சிக்கப்பட்டார்கள், அவர்கள் ஏன் தேவன் தெரிந்தார் என்ற அர்த்தமற்ற
குடும்பங்களாய் வாழ்கிறார்கள். දෙවියන් වහන්සේ ඇයි එයාලට ගැලවීම දුන්නේ? ඇයි එයාලා ගලවගත්තේ කියලා අර්ථයක් නැතුව ජීවත් වෙන පවුල් ஏன் ලෙස ජීවත් அவருடைய වෙනවා. பொறுப்பு என்ன? මක්නිසාද එයාලගේ වගකීම කුමක්ද? ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரீகளுக்கும் வாலிப தம்பி தங்கச்சி பிள்ளைகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. පවුලේ නායකයන්ට ඒ වගේම කාන්තාවන්ට තරුණ තරුණයන්ට වගකීමක් තිබෙනවා. பாருங்க, அந்த தாய் தகப்பன் அந்த சப்பானியை ஆலயத்தின் வெளியே வாசலிலே தான் வைத்தார்கள். ඒ මවසාපියේ එයාලාගේ කොරුවා ඒ මාලිගාව දොරටුව ගාව තමයි තිබ්බේ. சில நேரம் அவனுக்கு என்னத்தை ஊட்டி இருப்பார்கள். එයාට මොනවද කවලා ඇත්තේ? ஏதாவது வெள்ளி கிடைக்கும், මොකක් හරි රිදී කාසි අම්බ වේවි. ஏதாவது பணம் கிடைக்கும், මොකක් හරි මුදල් අම්බ அதுதான் எங்கட වේවි. வாழ்க்கை. ඒක තමයි අපේ என்று ජීවිතේ. ஆலயத்தின் வாசல்ல வச்சாங்க. ඇයි ඒ දොරටුව ගාව තැබුවේ? இன்றைக்கு சபையும் இப்படிப்பட்ட சப்பானியாய்த்தான் இருக்கு. අද සභාවත් මේ වගේ කොරුවෙක් වගේ තමයි ඉන්නේ. சபைக்குள்ள இருந்த சப்பானிகள் அநேகர் இன்றைக்கு. සභාව ඇතුලේ හිටපු කොරුන් වැඩි අද. நல்லா கேளுங்க குடும்ப தலைவர்களே, පවුලේ නායකයන් හොඳට අහන්න. குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரீகளே, පවුලේ කාන්තාවන් வாலிப අහන්න. தம்பி தங்கச்சிமார் பிள்ளைகளே, තරුණ නංගිලා මල්ලිලා அன்றைக்கு தாய் தகப்பன் சபைக்கு வெளியே வைத்தார்கள். එදා දෙමෝපියන් සභාවේ එළියෙන් තිබ්බේ. இன்னைக்கு தாய் தகப்பன் வாலிபர்கள் பிள்ளைகள் சபைக்குள்ளே சப்பானியா අදේ இருக்கிறார்கள். සභාව ඇතුලේ දෙමෝපියන් තරුණ තරුණියන් කොරු වගේ තමයි ඉන්නේ. கிறிஸ்தவ தலைவர்களும் சப்பானியாய்த்தான் හිතුණු இருக்கிறார்கள். නායකයන් කොරුව වගේ තමයි ඉන්නේ. கிறிஸ்தவ ஊழியக்காரரும் விசுவாசிகளும் හිතුණු சப்பானியாய்த்தான் இருக்கிறார்கள். සේවකයන් ඇදහිලිවන්තයන් කොරුව වගේ තමයි ඉන්නේ. கேளுங்க, ආන්න இந்த பேதுரு யோவான் யார்? பேதுரு யார்? මේ පේදුරු කවුද? மீன் பிடிக்காரன். මාළු අල්ලන කෙනෙක්. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. இயேசு மனிதர்களை பிடிக்கிறவராய் மாற்றினார். යේසුස් වහන්සේ මිනිස්යන් අල්ලන කෙනෙක් ඇටියට වෙනස් சொல்லுங்க කරා. ஆமென். ආමේන්. பரலோக நிரம்பணும், பரலோக நிரம்பணும். ස්වර්ගය පිරෙන්නට ඕනේ. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தோமா போனோமான்ற இல்ல, சப்பானிகளே எச்சரிக்கை. ඔබ ඉරිදා නමස්කාරයට ආවා ගියා වගේ නෙවෙයි. சில நேரம் අංගවිකල ඔබට අවවාදයයි. சில நேரம் உங்களை அம்மிய அடிக்க வேண்டிய இடத்துல அம்மிய அடித்தாத்தான் நகரும். සමහර විට அம்மிக்கல் මිරිස්ගල ඒ ඥාන ස්ථානයේ ගැව්වොත් තමයි ඇඹරෙන්නේ. அம்மிய நகத்தணும். ඒ මිරිස්ගල අයින් කරන්න ඕනේ. சப்பானி எப்படி இருந்தான் தெரியுமா? ඒ කොරුවා කොහමද දන්නවද? ஏதாவது கிடைக்கும். මොකක් හරි දෙයක් ලැබේවි. கேளுங்க, அவன் அறியாம එයාගේ නොදනකම அவன் நோக்கமே ஏதாவது கிடைக்கும். එයාගේ අරමුණ මොකක් හරි ලැබේවි. சபை ஏதாவது கிடைக்கும் மண்டலே எல்லாம் கொடுக்கணும். සභාව එන්න ඕනේ මොකක් හරි ලැබෙයි කියලා නොවේ. සභාවෙන් දෙන්නට ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இயேசுவை காண்பிக்கணும். යේසුස් වහන්සේව පෙන්වන්නට இயேசுவின் ඕනේ. சித்தத்தை காண்பிக்கணும். යේසුස් වහන්සේගේ කැමැත්ත පෙන්වන්නට ඕනේ. ஒவ்வொருவரையும் எடுத்து பாருங்க. හැම කෙනෙක්ම අරන් சில බලන්න. நேரம் சபைக்குள்ளே இருக்கிற சப்பானிகள், සමහර විට සභාව ඇතුළේ ඉන්න අංග විකලාය. உங்களோட அழைப்பு என்ன? ඔබගේ කැඳවීම உங்களுக்கு කුමක්ද? கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்ன? ඔබට දීපු අභිෂේකය உங்களுக்கு කුමක්ද? கொடுக்கப்பட்ட கிருபை என்ன? ඔබට දීපු වරප්‍රසාදය කුමක්ද? சபைக்குள்ளே இருந்த வியாதியஸ்த சப்பானி, සභාව ඇතුළෙම ඉන්න ලෙඩ රෝගයෙන් ඉන්න අංග විකලාය. சப்பானி අංග විකලාය. அன்றைக்கு ஆலயத்துக்கு வெளியே, එදා දේව මාලිගාවෙන් இன்னைக்கு එළියේ. சபையே சப்பானி. අද සභාවම අංග විකලාය. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. நீங்க தான் தேசத்துக்கு நல்லதொரு எதிர்பார்ப்பு. ඔබ තමයි දේශයට හොඳ බලාපොරොත්තුව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க கைது ஆமென். ඈතොසවල ආමේන්. ஆமென். ஆமென். உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும், ඔබගේ සිතේ ඇස් විවෘත වෙන්න உணரணும், ඔබ ඇඟීමට ලක් மனம் වෙන්න ඕනේ. திரும்பணும். පසුතැවිලි වෙන්න உங்களுடைய ඕනේ. அறியாமையிலிருந்து நீங்க சத்தியத்தை அறிந்த நிலையில வாழணும். ඔබේ නොදැනකමේ ඉඳන් සත්‍යතාවය දැනගෙන දැනීමෙන් ජීවත් වන්නට உங்கள் ඕනේ. மேலுள்ள நோக்கத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ඔබ තුල තියෙන අරමුණ ඔබ තේරුම් ගන්නට ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. பாடுறவன் பாடணும், ගායනා කරන අය ගායනා කරන්න வாத்தியம் ඕනේ. வாசிக்கிறவன் வாத்தியம் වාද්‍ය வாசிக்கணும். භාණ්ඩ වාදනා කරන අය වාදනා කරන්න ஆத்மாதாயம் ඕනේ. கொண்டு வரவன் ஆத்மாதாயத்தை கொண்டு வரணும். ආත්ම දිනා ගන්න අය ආත්ම දිනා சுவிசேஷம் ගන්නට ඕනේ. சொல்றவன் சுவிசேஷம் சொல்லணும். සුභාරංචිය කියන අය සුභාරංචිය කියන්නට ඕනේ. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. கொடுக்கிறவன் கொடுக்கணும். දෙන අය දෙන්න ඕනේ. எல்லாரும் மேலும் ஆண்டவர் வைத்த கடமை இருக்கு. හැමෝ කෙරේම දෙවියන් වහන්සේ දීපු වගකීමක් තිබෙනවා. ආමේන්. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இன்னைக்கு சபை எப்படி இருக்கு? අද සභාව කොහොමද තිබෙන්නේ? எப்படிப்பட்டதா இருக்குது? කොහොමද සභාව තිබෙන්නේ? அங்க அதாவது சப்பானிய பார்த்த நேரமே பரிதாபம். අංග විකලායව දැක්ක ගමන් ඒක දුකක්. பரிதாபம். ඒක දුකක්.
இன்னைக்கு கிறிஸ்தவ ஆலயங்கள் வறுமை அறியாமையில தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு අද කිතුුණු සභාව දිලින්දුකමෙන් තමන්ට නැතිදේ පෙන්වනවා. ஓடி 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 உழைச்சு 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 ஒண்ணுமே இல்ல. දුවල අම්බ කරලා කිසිම දෙයක් ஓடி නැහැ. ஓடி உழைச்சு உழைச்சு சாப்பிட்டதும் உடுத்ததும் தேவ சித்தம் இல்லாம வாழ்றதுதான் கூட. දුවල අම්බ කරපෙකෙන් කෑව ඇඳ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නැතුව තමයි ජීවත් என்ன වෙන්නේ. என்ன என்ன ஒண்ணுமில்ல. මොකද්ද කියලා බැලුවොත් කිසිම දෙයක් நிமிஷத்துக்கு නැහැ. நிமிஷம் ஏதாவது கிடைக்கும். විනාඩියට මොනවාරි ලැබෙයි කියලා බලාපොරොත්තු වෙන්නේ. உங்களுடைய அறியாமையிலிருந்து மனம் திரும்புங்கள். ඔබගේ නොදැනකමෙන් ඔබ පසුතැවිලි වන්න. உங்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. ඔබට විශාල වගකීමක් තිබෙනවා. எத்தனை பேர் தற்கொலை செய்கிறார்கள். ඕ අය තමන් නැති කරා ගන්නවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. දිවි නසා ගන්නවා. දිවි නසා ගන්නවා. எத்தனையோ அதிகாரம் உள்ளவன் பணம் உள்ளவன் ஐஸ்வர்யவானே தற்கொலை செய்றான். බෝ මුදල් තියන අය ඒ වගේම පෝසත් අය ආධිපත්‍යයේ ඉන්න අය තමන්ව දිවි නසා ගන්නවා. நல்ல எல்லா பணம் பணம் என்று இருந்தவன் தற்கொலை செய்றான். මුදල් කියලා ඒ පස්සෙන් ගිය අය දැන් දිවි නසා ගන්නවා. பணம் 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 என்று இருந்தவன் இச்சையில விழுந்திருக்கான். ඒ මුදල් කියලා හිටපු අය දැන් තෘෂ්ණාවෙන් වැටිලා அசுத்தங்கள்ல கிடக்குறான். ඒ අසුත්තකමෙන් ඉන්නවා. தேவ சித்தம் இல்லாம දෙවියන් இருக்கிறான். වහන්සේගේ කැමැත්ත නැතුව சபை ඉන්නවා. தேவனை அறிந்ததா இருக்க வேண்டும். සභාව දෙවියන් වහන්සේව දැනගත්තු සභාවක් பாருங்க, හැටියට තිබෙන්න ඕනේ. பேதுருவை பாருங்க. පේතරස්ව බලන්න. என்னிடத்துல ஒன்றுமில்ல. මාගාව කිසිම දෙයක් නැහැ. நசரனாகிய இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட நான். නාසරේත යේසුස් වහන්සේගේ නාමය දරාගත්තු මං. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். இயேசுவின் நாமம் உயிருள்ள நாமம். යේසුස් වහන්සේගේ නාමය ජීවමාන නාමයයි. எந்த சப்பானி ஆலயத்துக்கு வெளியே இருந்தானோ என்றைக்கு சபைக்குள்ள வந்தானோ பேதுரு மாதிரி துதிக்க தொடங்கினான். මොන කොරුවද ඒ දොරකොඩ ගාව හිටියේ සභාව ඇතුළට ආවේ කවදද ඌ පේතරස් වගේ ඌ නමස්කාර කරන්න எல்லாரும் පටන් ஆச்சரியப்படுகிறாங்க. හැමෝම පුදුමයටපත් இன்னைக்கு වෙනවා. சபையே தேவனுடைய கிரியை கண்டு ஆச்சரியப்படணுமா? சபை ஜனங்கள் ஊழியக்காரர் வாழ்றத பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய අද සභාව காலம். ක්‍රියාවලින්ද ආශ්‍රයමත් වෙන්න ඕනේ. නැත්නම් දේව සේවකයන් ජීවත් වෙන එක බලලාද ආශ්‍රයමත් වෙන්න ஆடி ඕනේ. அசைந்து வருது சபைக்கு. එහෙම නැලවිලා තමයි සභාවට එන්නේ. நன்றா கேளுங்க, ஆடி அசைஞ்சு வேலைக்கு போகாது. හොඳට නැලවිලාද වැඩට යන්නේ. ஆடி அசைஞ்சு ட்ரிப் போகாது. එහෙම නටලා නැලවිලාද ඔබ ට්‍රිප් එක යන්නේ. இன்றைக்கு துதிக்க வேண்டியவன், අද නමස්කාර ප්‍රශංසා කරන්න ඕන தேவன் කෙනා மகிமைப்பட வேண்டியது உலகம். දෙවියන් වහන්සේ මහිමයටපත් වෙන්න ඕනේ ලෝකයයි. உலகத்துல மகிமைப்பட வேண்டியது. ලෝකයෙන් තමයි මහිමයටපත් වෙන්න ඕනේ. இன்னும் பெருமை, උඩංගුකම, தாழ்மையற்ற தன்மை, යටත් භාවයේ නැති கீழ்ப்படியாதது. කීකරු වෙන්නේ නැති එක. நான் நினைச்சதை சாதிப்பேன். මට උමනා දේ තමයි எனக்கு ஏற்ற விதத்துல சபை இருக்கணுமே ஒழிய தேவனுக்கு ஏற்ற விதத்துல நான் இருக்கணும் என்ற எண்ணம் இல்ல. මට ඕන විදියට තමයි සභාව තිබෙන්න ඕනේ. දෙවියන් වහන්සේ ඕන විදියට නෙවෙයි මම ඉන්නේ. நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. அன்றைக்கு வெளியே சப்பான், இன்றைக்கு சபைக்குள்ள சப்பான். එදා එළියේ අංග විකලා හිටිය අද සභාව ඇතුලේ ඉන්නේ. உங்களுடைய மனக்கண்கள் கத்தரால் திறக்கப்படுவதா. ඔබගේ හිතේ සිතේ ඇස් දෙවියන් වහන්සේ තුලින් විවෘත වෙන්නට சொல்லுங்க ඕනේ. ஆமென். ආමේන්. அப்படியே மெதுவா வருவோம், மெதுவா போவோம். ඉමින් ඇවිල්ලා ඉමින් යන්. ஐயோ අයියෝ හරි. எப்படி කොහමද? சபை இன்றைக்கு සභාව මේව තමයි තිබෙන්නේ. 5 மாதங்கள் முடிவடைய போகுது. මාස 5ක් ඉවර වෙන්න மே மாதம் 2026 24ஆம் தேதி உங்களுடைய இருதயத்தை விட்டு அகலக்கூடாத ஒரு நாளாய் மாறட்டும். මේ මාසේ 24 වෙනි දින 2026 මේ අද පණිවිඩය ඔබගේ සිතෙන් අයින් නොවන පිණිස තිබෙන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. இப்பதான் கொஞ்சம் சகோதரர் உற்சாகப்பட்டிருக்காரு. තමයි සහෝදරයා උනන්දු වෙලා තියෙන්නේ. உற்சாகமா இருக்காரு. ජොලිත ගමෙන් சொல்லுங்க ඉන්නවා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. மன்னிங்க, சபைக்கு வெளியே இருந்த சர்ப்பானி இப்ப சபைக்குள்ளே சப்பானிகள். අද සභාවෙන් එළියට එඩපු කොරුන් අද සභාව ඇතුලේ ඉන්නවා. பரிதாபமா இருக்கு. ඒක අනුකම්පාවක්. அன்றைக்கு சபை சரீர ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியா உதவிக்கு உலகத்துக்கு உதவி செய்ய வேண்டிய. අද ශරීරය තුලිමුත් ආත්මික තුලිමුත්
එළිය ලෝකෙට උදව් කරන්න ඕනේ සභාව. ஆமென். ආමේන්. நீ கிறிஸ்தவமே செத்துத்தான் இருக்கு. අද කිතුණු ජීවිතේ මැරිලා තිබෙන්නේ. எல்லாம் கேலி கூத்தா இருக்கு. හැමෝම ඒක නිකන් වීලුවක් වෙලා. ஒருவர் சொல்றார் කෙනෙක් කියනවා யூடியூப் YouTube එකේ ஃபேஸ்புக்ல Facebook එකේ ஒருத்தர் பிசாசு விரட்டார் காலால. එක්කෙනෙක් යක්ෂයෙක් කෙලවනවා කකුලෙන්. கேலி கூத்தா இருக்கு. தலைவர் වීලුවක් වෙලා. அவர் கோட்டை எடுப்பாரா, கோட்டை இப்படி சுத்துவாரா, எல்லாம் விடுறாங்களா. එයාගේ කෝට් එක අරගෙන මේම කරකවනවලු හැම කෙනෙම වැටිනවලු. கேலி கூத்து. ඒක දැන් වීලුවක් වෙලා. வேதம் இப்படி சொல்ல இல்ல. දේව වචනේ මෙසේ කිව්වේ නෑ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அதுக்கு பின்னால ஒரு கூட்டம். ඒක පිටුපස්සේ සෙනගා. செழிப்புக்கு பின்னால ஒரு கூட்டம். ඒ සපලත්වයට පිටිපස්සේ සෙනගා. அவர் வருவாராம், கால்ல விழுகிறதுக்கு ஒரு கூட்டம். එයා එන විට කකුලේ එයා වැටෙන්න සෙනගා. கடவுளை மகிமைப்படுத்த கூட்டம் இன்றைக்கு இல்ல. ස්වාමින් වහන්සේව මහිමයට පත් කරන්න සෙනගක් නෑ. கேளுங்க, எத்தனையோ கட்டுக்கள், எத்தனையோ சாபங்கள், அந்தகாரங்கள் கத்தரங்களை ரட்சித்திருக்கிறார். තරම් බැඳීම්ද සාපේන්ද අන්ධකාර බැඳීමෙන් අපව නිදහස් கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த குடும்பமா இருக்கிற ஆண்டவருடைய கிருபை. පවුලක් ලෙස මේ ස්ථානයේ ඉන්නේ இன்னைக்கு දෙවියන් වහන්සේ சபை කරුණාව. இத மறந்து சப்பானியா தான் சபைக்குள்ள අද இருக்கு. සභාව මේ දේ අමතක කරලා කොරු ලෙස තමයි සභාව ඇතුලේ ඉන්නේ. ஒவ்வொன்றுக்கும் சாட்டு சொல்லுது. හැම දෙයකම අඩුපාඩුකම් அதுக்கு කියනවා. ஒத்து போற கணவன், ஒத்து போற மனைவி, ஒத்து போற வாலிப பிள்ளைகள் ඒකට එකඟ වෙන ස්වාමි පුරුෂයා භාර්යාව ඒ වගේම තරුණ තරුණියන් வாய் ළමයි. திறந்தா பொய், මුකේ විවෘත කර බොරු. பொய், ඒක බොරු. பொய் பேசுகிறவன் பிசாசினால் உண்டானவன். බොරු කතා කරන කෙනා යක්ෂයාගෙන් ඇති වුණු வாயை කෙනා. திறந்தாலே பொய், பேசுகிறது பொய், நடக்கிறது பொய், நாடகம். මුකේ විවෘත කරොත් බොරු කියන්නේ කියන දේ ඇසිරෙන දේ ඔක්කොම නාඩකමක්. ඒක இன்றைக்கு වැස්වලාගෙන ඉන්නේ. நீதிமான் சப்பானி ஆயிட்டான் இருக்கிறான். අද ධර්මිෂ්ඨයා කොරුවෙක් ලෙස තමයි ඉන්නේ. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு நீதிமான் இல்ல. ස්වාමින් වහන්සේට බය වෙන ධර්මිෂ්ඨයෙක් නෑ. பேதுரு சொல்லுகிறான், என்னிடத்துல வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல. දේව වචනේ කියවෙනවා පේදරස් කියනවා. பேதுரு சொல்றான், என்னிடத்துல வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, පේදරස් කියනවා මං ගාව රිදී රං නෑ. ஒண்ணுமில்ல. කිසිම දෙයක් නෑ. நசரேனாகிய இயேசுவின் நாமம். නසරේත් වූ යේසුස් වහන්සේගේ නාමය. இந்த காலங்கள்ல இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட நீதிமானே விழித்தெழு. මේ දවස්වල යේසුස් වහන්සේගේ නාමය දරාගත්තු ධර්මිෂ්ඨයනි ඔබ පිබිදෙන්න. வெளியே இருந்த சப்பானிக்கு என்ன வேணும்? அப்போஸ்தலர் 3:3 வாசிங்க. ක්‍රියාපොතේ 3:3 කියවන්න. தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப் பார் என்றார்கள். கேளுங்க, அந்த பிச்சைக்கார அந்த சப்பானிட தற்கால உதவி, சின்ன உதவி. දිලින්ද මොනවද එයාලගේ తాවකාලික එයාට උදව්වක්. தற்கால, அதாவது என்ன சொல்றேன்னா சின்ன உதவி. පොඩි උදව්වක්. இதுதான் இன்றைக்கு சபையே சின்ன உதவிக்காக கடவுளை பார்க்க இல்லை. පොඩි උදව්වක් ලෙස සභාවද දෙවියන් වහන්සේව බලනවා. බලාගෙන ඉන්නවා. மேன்மையானதை பார்க்குது இல்ல. උසස් දේ බලන්නේ නැහැ. இன்றைக்கு இருக்கிற நாங்க நாளைக்கு இருப்போம் இல்லையோ எங்களுக்கு தெரியாது. අද ඉන්න අපි එට ඉඳීද කියන එක අපි දන්නේ නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எங்கட அப்பா வீட்டுல இருக்கிறார். පාලකතුමාගේ පියා ගෙදර ඉන්නවා. அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளன்று தெரியுது இல்ல. ඉරිදා කියන දවස එයාට දන්නේ නැහැ. ஆராதனைக்கு போகணும்ன்றது மறந்துட்டு, නමස්කාරමයට යන්න ඕන කියන එක අමතක වෙලා, ஆக்களை மறந்துட்டு, සෙනඟ අමතක වෙලා, சில மாதங்களுக்கு முன்பு මාසෙකට පෙර இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை අද ඉරිදා சர்ச்சுக்கு போகணும். චේචකට යන්න ඕනේ. ஞாயிற்றுக்கிழமையா? ඉරිදාද? நான் வாரேன். මමත් එන්න. இப்ப அவருக்கு விளங்குது இல்ல. දැන් එයාට තේරෙන්නේ නැහැ. இப்படி ஒரு நாளைக்கு நீங்களும் வரப்போறீங்க. මේම දවසක් ඔබටත් එන්න යනවා. அவர் முழு நேர ஊழியக்காரன் இல்ல. එයා සම්පූර්ණ කාල සේවකයෙක්. பகுதி நேர ஊழியக்காரன் அல்ல. ආර්ථ කාලේ සේවකයෙකුත් නෙවෙයි. நல்லா குடிச்சு விழிச்சவர். හොඳට බීලා එළියට ආපු කෙනෙක්. விழித்தவர். එළිදරව් விழித்தவர்னா கண்ணை திறந்தவர். නැගිටපු කෙනෙක්. ஆனா නින්දෙන් නැගිටපු இப்ப කෙනෙක්. அவர் நீதிமான். දැන් එයා ධර්මිෂ්ඨයෙක්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எத்தனையோ பேர் வெளியில இப்படித்தான் இருக்கிறாங்க. බොහෝ අය එළියේ මේම තමයි ඉන්නේ. சொல்ற கேளுங்க, இன்றைக்கு இருக்கிற நீங்க நாளைக்கு இல்ல. අද ඉන්න ඔබ එට ඉඳීවිද දන්නේ නැහැ. தற்கால சிறிய உதவி அதைத்தான் பார்க்கிறோம். తాවකාලික පොඩි උදව්වක් ඒක තමයි බලන්නේ. காலத்தை பார்த்தா கேளுங்க, பேதுரு யோவான் இவர்களை மாதிரி ஜெப வீரரா இருக்க வேண்டிய சபை தூங்குற வீரரா இருக்கிறீங்க.
කාලය බැලුවොත් එහෙම යොහාන් පේදරස් වගේ යාඥාවේ වීරයන් ඇටියට ඉන්න ඕන සභාව අද නිදි කරන වීරයෝ ඇටියට ඉන්නවා. நிதி වෙලා නිදි කරන வீர ඇටියට ඉන්නවා. நல்லா கேளுங்க சொல்றது. හොඳට තේරුම් ගන්න කියන දේ. விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு வயோதிப தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம். ඒක වැඩි වයසක ගිය අම්මා කෙනෙක් තාත්තා කෙනෙක් වෙන්න அவங்க தங்களோட பிள்ளைகள், தங்களோட மருமக்கள், பேர பிள்ளைகள் இன்னும் பூட்டியாகிற வரைக்கும் அவங்களுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்க வேண்டும். තමන්ගේ මුණුබුරා මිනිබිරි වෙනුවෙන් එයාලා යාඥා කරන්නට ඕනේ. மகள், மருமக்கள், දුව එයාගේ දුවලාගේ දුවවල් துவலாகே ஹஸ்பண்ட், එයාලගේ මාත්‍යා වෙනුවෙන් இன்னைக்கு எப்படி ஜெப வீரரா இருக்கணும் කොහොමද ජෙබ වීරවරයෙක් හැටියට பாருங்க. ඉන්න ඕනේ. இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம். මේ යෝවාන් පේදරස් යාඥා කරන 9 වෙනි පැයේ பகல் 3 மணிக்கு දවල් 3ට வளமையை போல සුපුරුදු පරිදි ஜெபத்துக்கு போறாங்க. යාඥාවට යනවා. எல்லாம் கொடுத்திருக்கு, හැමදේම දීලා பணம் තිබෙනවා. இருக்கு, பதவி இருக்கு, வாகனம் இருக்கு, சொத்து இருக்கு, ஆனா ஜெப வேலை இல்லை. මුදල් තියෙනවා, රැකියාව තිබෙනවා, වස්තු සම්පත් තිබෙනවා. නමුත් යාඥාව නැහැ. யாக்ஞாவ வேளாවක් නැහැ. යාඥා කරන්න වෙලාවක් නැහැ. அந்த கவனிங்க. හොඳට තේරුම් நீ ගන්න. யார் என்றாலும் ඔබ කවුරු වුණත් வெளியில உள்ள சப்பானி, இப்ப நீ உள்ளுக்குள்ள சப்பானி. එළියෙන් හිටපු ඒ කොරුවා දැන් ඇතුලේ ඉන්න කොරුවෙක්. நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. வாசிங்க அப்போஸ்தலர் 3 வாசிங்க. ක්‍රියාපොතේ 3:1 කියවන්න. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். கேளுங்க, இந்த தேவாலயத்துக்கு போனாங்க. දේව මාලිගාවට ගියා. கேளுங்க, அதுல குறிப்பு சொல்றேன். ඒකේ මං கருணுக்கு என்ன? කරුණක් කියන්නම්. சமூகத்திலிருந்து தங்களை பிரித்து காட்டல, ஒதுங்கி நிக்க இல்ல. සමාජයෙන් තමන්ව අයින් කරලා ඒගොල්ලෝ හිටියේ නැහැ. கொங் වෙලා හිටියේ නෑ. එහෙම කොන් වෙලා අයින් වෙලා හිටියේ නැහැ. தங்களை பிரித்து காட்ட இல்ல. එයාලව වෙන් කරලා පෙන්නුවේ නැහැ. விசுவாசத்தோட ஆலயத்துக்கு சென்றாங்க. ඇදහිල්ලෙන් දේව මාලිගාවට ගියා. சில நேரம் உன்னை பிரிக்காத, பிரித்து காட்டாத, සමහර විට ඔබ වෙන් කරලා පෙන්වන්න එපා, වෙන් කරා ගන්නත් நீதான் එපා. சரி என்று காட்டாத, ඔබ හරි කියලා පෙන්වන්න එපා. உன்னுடைய காரியம் தான் உயர்வென்று காட்டாத. ඔබගේ දේවල් උසස් කියලා පෙන්වන්නට அவங்க එපා. அந்த யூத ஜெப வழிபாட்டுக்காக வளமையை போல தங்களை பிரித்து காட்ட இல்ல. යුදවරුන්ගේ යාඥා වෙලාවේ මෙයාලා වෙන් කරලා පෙන්නුවේ නැහැ. ஆலயம் முக்கியம். දේව මාලිගාව දේව මාලිගාව වැදගත්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆலயம் முக்கியம். සභාව இப்ப වැදගත්. இவன் கிறிஸ்தவன், දැන් ඔව් කිතුණුවා. பேதுரு கிறிஸ்தவன், පේදුරු කිතුණුවෙක් ஆலயத்துக்கு போறான். සභාවට යනවා. அது பாரம்பரியம் மாதிரி இருந்துச்சு. ඒක සංස්කෘතියක් වගේ තිබුණා. ஆனா இவன் உண்மையான விசுவாசத்தோட ஜெபத்துக்கு போறான். මෙයා සැබෑ විශ්වාසවන්තකමෙන් යාඥාවට යනවා. தன்னை அவன் யூத, நான் இப்ப கிறிஸ்தவனை தன்னை பிரித்து காட்ட இல்ல. යුදවරයෙක් මන් දැන් කිතුණුවෙක් කියලා වෙන් කරලා පෙන්නුවේ නැහැ. பாஞ்சி ஓடாத, ඔබ පැනලා දුවන්න එපා. நாங்க மனிதர்கள். අපි මනුස්සයන්. சபை அவருடைய சரீரத்திலே அங்கங்கள். සභාව කියන්නේ උන්වහන්සේගේ ශරීරයේ කොටස්. நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. சபையில் இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் பாரிய பொறுப்பு இருக்கு. සභාවේ ඉන්න හැමෝටම ඉතා විශාල වගකීම් இந்த තිබෙනවා. உலகம் தற்கால உதவிக்காக மாத்திரம்தான் கடவுள் என்று தேடுது. මේ ලෝකයේ తాවකාලික උදව් නිසා තමයි දෙවියන් වහන්සේව සොයන්නේ. அவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் சின்னது. එයාලගේ බලාපොරොත්තු ඉතා කුඩායි. யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க, அந்த ஓர்மோஸ் நீரிணையை திறந்தா போக்குவரத்து நடக்கும், பெட்ரோல் விலை குறையும். කවුරුත් තිල්ුවොත් කියයි ඕල්මෝස් කියන මාර්ගය විවෘත කරොත් පෙට්‍රල් අඩු වෙයි කියලා. பெட்ரோல் நிரம்ப கிடைக்கும், நாங்க நல்லா ஓடலாம். තෙල් හොඳට හම්බ වෙයි, අපි හොඳට ஆனா දුවන්න පුළුවන්. நித்தியத்தை குறித்த, සදාකාලික ගැන, பரலோகத்தை குறித்த ස්වර්ගය ගැන சொல்லுங்க ஆமென். ஆமென். சபைக்கே எண்ணம் இல்ல. සභාවට එම අරමුණක් නැහැ. வருக வரப்போதென்ற எண்ணமே இல்ல. උන්වහන්සේ එන්නට යනවායි කියන කිසිම අරමුණක් නැහැ. ஒரு விசுவாசி එක ඇදහිලිවන්තේ ஒரு மாதத்துல ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினா එක මාසයකට එක ආත්මයක් දිනා ගත්තා නම්
அந்த குடும்பத்துல 5 பேர் இருந்தா 5 ஆத்துமா. 5 දෙනෙක් පවුලේ හිටියනම් ආත්ම அப்ப 12 60 ஆத்துமா. ඊට පස්සේ ඒ 5 දෙනෙක් ඒක පහෙන් බෙදුවොත් එහෙම ආත්ම 60ක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்காங்க? අද සෙනඟ කොහමද ඉන්නේ? எப்படி வாழ்றாங்க? කොහමද ජීවත් වන්නේ? பரலோகத்தை குறித்து எண்ணமும் இல்ல சபைக்கு. ස්වර්ගය ගැන කිසිම ඇඟීමක් නැහැ සභාවට. ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் என்ற எண்ணமும் இல்ல. දෙවියන් වහන්සේගේ මේ ඉක්මනයි කියන එක එකක් ගානක් වන්නේ. உலகத்துல உள்ளவனே தற்கொலை செய்யறான். ලෝකේ ඉන්න අය දිවි නසා ගන්නවා. என்னதுக்கு? அதுதான் அவன் முடிவு. මොකද්ද? ඕගේ අවසානය. அதுதான் அவன் பரலோகம். ඒක තමයි ඕගේ ස්වර්ගය. சபை இன்றைக்கு எவ்வளவு முன் உதாரணமாக இந்த ஓட்டத்தை ஓடணும் தெரியுமா? සභාව කොච්චර උදාහරණයක් ඇඩෙන මේ දිවීම දුවන්න நல்லா கேளுங்க. හොඳට අහන්න. முன் உதாரணம். අන්න අයට උදාහරණයක් ඇටියට. ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு இலங்கையில் உள்ள தகப்பனுக்கு முன் உதாரணம். හැම ලංකාවේ ඉන්න පියෙකුටම උදාහරණයක් ඇටියට. ஒவ்வொரு தாய்மாரும் இந்த சபையில் உள்ளவங்க இலங்கை தேசத்துக்கு உலகத்துக்கு முன் உதாரணம். ලංකා දේශයට ලෝකයට මේ සභාවේ ඉන්න මව්වරු උදාහරණයක්. ஒவ்வொரு வாலிப தம்பியும் வாலிப தங்கச்சி முன் உதாரணம். තරුණ මල්ලි කෙනෙක් නංගි කෙනෙක් ඒක උදාහරණයක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். வெளியில உள்ளவன் சபையில வந்து துதிக்கணும். එළියේ ඉන්න අය සභාවට ඇවිල්ලා නමස්කාර කරන්න ඕනේ. ஆண்டவரை புகழணும். දෙවියන් වහන්සේ වර්ණනා කරන්නට ஆண்டவர் ඕනේ. தான் இரட்சகர் என்று அறிக்கை செய்யணும். දෙවියන් වහන්සේ ගැලවුම්කාරයා කියන එක ප්‍රකාශ කරන්නට அவன் ඕනේ. பரலோகத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்தணும். ඔව් ස්වර්ගය වෙනුවෙන් ඔව් සූදානම් කරන්නට கேளுங்க. ඕනේ. ආන්න ஒரு தனி மனிதன் சப்பானிய பேதுரு கவனித்த மாதிரி තනි මිනිස්සෙකු කොරුවව පේදරස් කොහමද අවධානය යොමු කරේ වගේ வளமே போல போறாங்க சேர்ச்சுக்கு. සුපුරුදු පරිදි යනවා සභාවට. ஜெபத்துக்கு போறாங்க. යාඥාවට යනවා. பார்த்தாங்க. බැලුවා. ஆனா அண்டைக்கு பார்த்த பார்வை வித்தியாசம். එදා බලපු ඒ බැලීම වෙනස්. எப்படி பார்த்தாங்க? කොහමද බැලුවේ? ආන්න ஒரு சப்பானி என்று பார்க்க இல்ல. කොරුවෙක් ලෙස ඔව්ව බැලුවේ නෑ. தேவனுடைய அன்பு அவனுக்கு இருக்குன்னு பார்த்தாங்க. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය ඔහුටත් තිබෙනවා කියන கரங்களை එක தட்டி බැලුවා. தேவனை மகிமைப்படுத்துங்க. உற்சாகமாய் தட்டுங்க. උනන්දුවේ சிலுவையில இயேசு அவனுக்காக மரித்தார் என்று பார்த்தாங்க. කුරුසියේ යේසුස් වහන්සේ ඔහු දෙසත් මැරුණයි කියන එක බැලුවා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நான் அப்படியே நடந்து போறேன். මං එහෙම ඇවිදගෙන යනවා. 2 இந்தியாவிலிருந்து வந்த நினைக்கிற 2 பெண்கள் சாரி உடுத்து வந்தாங்க. ඉන්දියාවෙන් නම් ආපු කාන්තාවන් දෙදෙනෙක් සාරි ඇඳගෙන ආවා. ஐயா உங்களோட முகம் சூரியன் மாதிரி இருந்தாங்க. ඔබ අයි ඔබගේ මූණ ඉරක් වගේ එළියයි කියලා. நீங்க ஒரு 10 ரூபா தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அசாஸ்திரத்தை சொல்லுவேன். 10ක් දුන්න රුපියල් 10ක් දුන්න මම ඔබට ශාස්ත්‍රයක් ஐயா உங்களோட முகம் சூரியன் மாதிரி. ඔබගේ මූණ ඉර එළිය වගේ. ஐயா நீங்க இயற்கையாவே கோபக்காரர். ඔබ කෝපයට ලක් වෙන කෙනෙක්. பாருங்க பேயிட ஆவி எப்படி சொல்லுதுன்னு. යක්ෂයාගේ அது ආත්මය கடவுளுடைய ஆவியா? ඒක දෙවියන් වහන්සේගේ ආත්මයක්ද? விசுவாசி உண்மைத்தை பாருங்க இவர் கோபக்காரன். ඇදේලිවන්තයන් ඒක බලලා ඔව් ඒක සැබෑ මෙයා කෝපකාරී. இன்றைக்கும் விசுவாசத்துல சுயிப் எடுக்கிற மாதிரி இருக்கான் சபையில. අද ඇදහිල්ලෙන් ටිකට් ගන්න අය ඉන්නවා සභාවේ. டிக்கெட் நம்ம சுயிப் டிக்கெட். සොයිප් ටිකට් ගන්න අය. ඉන්නවා. அவன் உதவி பாருங்க. பரலோகம் இல்ல சப்பானி. அவன் சப்பானி. ඔව් කොරුවෙක් ස්වර්ගයේ උදව් නෙවෙයි ඔව්ට ඉන්නේ. சபை ஜனங்கள். සභාවේ සෙනඟ. அப்ப நான் சொன்ன அவங்க 2 பேரை பார்த்து இந்த சாகுறனால சொல்ல இயலுமாண்டு. මං මැරෙන දවස මට කියන්න පුළුවන්ද කියලා ඇහුවා. இயற்கையா இவர் கோபக்காரன் தான். මෙයා මෙයාගේ ස්වභාවෙම කෝපේ அப்படியே මනුස්සයෙක්. போகுது. එහෙම ගියා. அது கொஞ்ச தூரம் போன ரோட்ல ஒரு வயசு போன ஐயா மாட்டிட்டாரு. වයසක ගිය වැඩිමල් තාත්තා කෙනෙක්ගේ මාට්ටු වුණා. அவர் 3 ஸ்டார் அடிச்சிருந்தாரு. එයා 3 ස්ටාර් ගාලා තිබ්බා. இன்னொரு மாதிரி ஐயா වෙන ආගමික இவங்க අයියා ஐயா කෙනෙක්. உட்காருங்கன்னு சொல்லி உட்கார்ந்தா இவங்களும் உட்கார்ந்துட்டாங்க. අයියාට වාඩි වෙන්න කියලා මෙයාත් වාඩි. உங்களுக்கு மருமகளால பிரச்சனை. ඔබට ලේලිගෙන් ප්‍රශ්න. உண்மை உண்மை. ඔව් ඔව් ඔව්. கடவுள் சொல்லிடுறாரு அந்த பொம்பளையோட இது மர்மனால பிரச்சனை. அவரு உட்கார்ந்து கேட்கிறாரு. එයාත් වාඩි වෙලා ආනවා. நீங்களும் அப்படித்தான். ඔබත් එහෙම තමයි. நல்லா கேளுங்க. හොඳට ආන්න. நாங்க ஆவியை பெற்ற சபை ஆவியான நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ආත්මයන් වහන්සේ ලබාගත්තු සභාව ආත්මයන් වහන්සේ අප තුල වාසය කරනවා. ஆமென். ආමේන්. ஆவியானவர் நடத்துவார். දෙවියන් වහන්සේ ආත්මයන් වහන්සේ මඟ පෙන්වනවා. வளமே போல சேர்ச்சுக்கு போனா සුපුරුදු පරිදි සභාවට ගිහිල්ලා இப்ப விசேஷ விதமா அவனை பாக்குறான்.
විශේෂිත විදියට ඔව්ව அவ බලනවා. எப்படி பார்த்தான் கேளுங்க. ඔව් කොහොමද බැලුවේ ආන්න? நீங்க நடந்து போகும்போது, ஆட்டால போகும்போது, விமானத்துல போகும்போது, எங்க போனாலும் இயேசுடைய அன்பு ஒவ்வொருவனுக்கு இருக்குதுன்னு பாருங்க. ඔබ ඇවිදගෙන ගියත්, ඔබ ත්‍රීවිල් එකේ ගියත්, ඔබ ආස්‍යන්තරාවේ ගියත් කෙනෙක්ව දැක්කොත් බලන්න දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය ඔහුටත් තිබෙනවා. ஆமென். ආමේන්. என்ன பார்க்கிறவன் எல்லாம் ஆஜியார் வணக்கம் என்று தான் சொல்லுவான். පාලකතුමා බලන අය ආජියාර් වණක්කම් කියලා තමයි කියන්නේ. நான் என்ன சொல்லுவேன்? පාලකතුමා මොනවද කියන්නේ? ஆய், ஆய், ආයි. ஆய். හරි. ஒரடியா சொல்லலாது. එක පාට කියන්න බෑ. ஒரடியா சொல்லலாது. එක පාට කියන්න. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆஜியார் இல்ல பாஸ்டர் என்று சொல்றாங்க. දැන් ආජියා නෙවෙයි පාස්ටර් කියලා කියනවා. இப்ப சொல்றாங்க දැන් කියනවා பாஸ்டர் நீங்கள் எங்களை மாதிரி துவா சொல்லுங்க நாட்டுக்காகங்கிறாங்க. දැන් කියනවා අපි වගේ ඔයාලා දුවා කියන්න රට துவாண்டா என்ன? ஜெபம் பண்ணுங்க. දුවා කියන්නේ යාඥා කරන්න කියලා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இப்ப கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இப்ப சொல்றாங்க දැන් කාලයකට පස්සේ දැන් කියනවා நீங்க சொன்ன ஆண்டவன் கேட்பாங்கிறான். ඔබ කිව්වොත් දෙවියන් වහන්සේ අසාවි. ஆமென். ආමේන්. உங்களுக்கு அது தெரியுது இல்லையே? මේක ඔබට දන්නේ නෑනේ. நீங்க ஜெபிச்ச ஆண்டவர் கேட்பாரு. ඔබ යාඥා කරොත් දෙවියන් වහන්සේ අසාවි. சொல்லுங்க ஆமென். ஆமென். நீங்க எதுக்கு ஜெபிக்கீங்க? உங்களோட தேவைக்கு தானே ஜெபிக்கிறீங்க. ඔබ මොකටද යාඥා කරන්නේ? ඔබගේ ඌමනාවල් විතරයි. பிள்ளையோட படிப்பு, දරුවන්ගේ வேலை, රැකියාව, வெளிநாட்டுக்கு அனுப்பணும், රට යවන්න ඕනේ, கல்யாணம், යාළගේ சாப்பாடு, කසාදය, කෑම, வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும், ගෙදරට පේන් කරන්න நகை ඕනේ, வைக்கணும், நகை எடுக்கணும். රත්තරන් බඩු තියන්න ඕනේ, ගන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஒருத்தர் ரட்சிக்கப்படணும் இல்லையே. එක්කෙනෙක් ගැලවීමට එන්න ඕනේ කියලා නෙවෙයි. சொல்லுங்க ஆமென். ආමේன். நீங்க உங்களோட சாப்பாட்டுக்காக தான் ஜெபிக்கிறீங்க. ඔබගේ කෑම වෙනුවෙන් තමයි ඔබ යාඥා කරන්නේ. பேதுரு, பேதரஸ் பேதுரு, பேதரஸ் பேதுரு பேதரஸ் மற்றவனுக்காக இயேசு மரிச்சார், இயேசுடைய அன்பை அவன் உணரணும் என்று காரியங்களை செய்தான். අන් අය වෙනුවෙන් යේසුස් වහන්සේ මැරුණා. යේසුස් වහන්සේගේ දේවල් ඒ අය දැනගන්න ඕනේ කියලා ඕක சபை ක්‍රියා කරා. இன்றைக்கு சபை தேசத்துக்கு வெளிச்சம், உலகத்துக்கு வெளிச்சம். අද සභාව දේශයට එළියක්, ඒ වගේම ලෝකෙටත් එළියක්. இயேசுவின் நாமம் உயிருள்ள நாமம். යේසුස් වහන්සේගේ නාමය ජීවමාන නාමයයි. ஆமென். ආමේන්. வாலிப பெண்ணே, நீ சந்திக்கிற வாலிப பெண்ணுக்கு இயேசுவின் நாமத்தை காண்பி. තරුණ සහෝදරයෝ, ඔබ දකින ඔබගේ සහෝදරයන් නැත්නම් යාළුවන්ට යේසුස් වහන්සේගේ නාමය පෙන්වන්න. வாலிப சகோதரனே, காண்கிற வாலிபனுக்கு இயேசுவின் நாமத்தை காண்பி. තරුණේනේ, ඔබ දකින තරුණයාට යේසුස් වහන්සේගේ නාමය පෙන්වන්න. குடும்ப தலைவனே, உன்னை போல இருக்கிற தகப்பன்மார்க்கு இயேசுவை காண்பி. පවුලේ නායකයන්, ඔබ වගේ ඉන්න පියවරුන්ට දෙවියන් වහන්සේගේ නාමය පෙන්වන්න. லண்டன்ல இருந்து ஒரு ஐயா வந்தாரு. ලන්ඩන් දේශේ ඉඳන් ආවා. எப்படி பாஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா? පාලකතුමා කොහමද? හොඳින් ඉන්නවද? உங்களோட ஒரு காரியம் கதைக்கத்தான் ඔබත් வேணும். එක්ක දෙයක් කතා කරන්න. நான் பார்த்தேன் சபைக்கு வாரத குறிச்சு கதைப்பானு. සභාවට එන එක ගැන කතා කරා. அவன் சொன்னா விஸ்கி கொண்டு இருக்கேன், எங்கட ஃபாதர்ஸ்மார் குடிப்பாங்க, நீங்க குடிப்பீங்களான்னு கேட்கிறான். මම විස්කි ගෙනලා තියෙන්නේ, අපේ ෆාදර්ස්ලා බොනවා, ඔයත් බොනවද? நான் குடிக்கிறது இல்லை. මම බොන්නේ නැහැ. நான் குடிக்கிறது என்ன, டீ தான் குடிப்பேன். මම බොන්නේ ටී විතරයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அது சீனி இல்லாத டீ. ඒත් සීනි නැති තේ එකක්. இதுதான் வேதனை. මේක තමයි வேதனாව. මේක තමයි වේදනාව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நாங்க இயேசுவை காண்பிக்கணும். අපි යේසුස් වහන්සේව පෙන්වන්නට ඕනේ. යේසුස් වහන්සේගේ නාමය පෙන්වන්නට ඕනේ. பேதுருடைய நாட்கள்ல தேவாலயத்துல கேளுங்க, அலங்கார வாசல், அழகுள்ள இடத்துல அலங்கோலமானவனை வச்சாங்க. ඒ පේතරස්ගේ දවස්වල ඒ කාලේ ඒ අලංකාර දොරටුව ගාව ලස්සන නැති මිනිස්සෙක්ව තිබ්බා. ලස්සන තියෙන තැනේ ලස්සන නැති එක්කෙනෙක්ව තිබ්බා. ලස්සන තියෙන තැන ලස්සන නැති එක්කෙනෙක්ව තිබ්බා. ஆமென். ආමේන්. பரிசுத்தமுள்ள சபை, ஆவியானவர் உலாவுற சபையில සුද්ධ වූ සභාව, ආත්මයන්න් වහන්සේ සැරිසරන සභාවේ, அழகான சபை. අලංකාර වූ සභාවේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. தலை இயேசு, ඉස යේසුස් වහන්සේ அலங்கார சப்பானியா இருந்த உன்னை இந்த இடத்துல
அழகாக வைத்திருக்கிறார். ලස්සන නැති කොරුවෙක් වෙලා හිටපු ඔබව ලස්සනක් ඇඩියට මේ ස්ථානයේ තබා තිබෙනවා. ஆமென். ආමේන්. ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? දෙවියන් වහන්සේ සතුටු වෙනවද? ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுமா? දෙවියන් වහන්සේගේ නාමය උසස් ஆண்டவருடைய වේද? ராஜ்யம் கட்டப்படுதா? දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ගොඩනැගෙනවද? பின்வாங்கினவனுடாக சபைக்கு வாரானா? පසුපට වෙලා ගිය අය සභාවට එනවද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். புதிதானவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கா? අලුත් අයට බලාපොරොත්තු තිබෙනවද? அவன் மேலிருந்து அன்பு இருக்குன்னு நினைக்கிறியா? ඔව් කෙරේ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය තියෙනවා කියන ඔබ හිතනවද? ரோட்டால போறோம். අපි දෙන්න පාරේ යනවා. அப்படி தென்னம எனவா? අපි දෙන්නම යනවා. இவர் சொல்றாரு பார், ஆம் உள்ள ஒரு நல்ல டி-ஷர்ட் ஒன்னு போட்டு போறான். හොඳට ඇඟ තියෙන ටී-ෂර්ට් එකක් දාන් යනවා. எங்க තියෙන එකන ඒකට අනුව டி-ஷர்ட் එකක් දාලා තියෙනවා. இவர் சொல்றாரு. මෙයා කියනවා එහෙම. அப்ப நான் சொல்றேன், පාලකතුමා කියනවා சிரிச்சிட்டு ඉනා වෙලා இயேசுவின் நாமத்தினால் உன்னுடைய மனக்கண்கள் வார்த்தையினால அற்புத அடையாளங்களால் திறக்கப்படுவதாக. ඔබගේ ඉතේ දෑත් විවෘත වෙන්න ඕනේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. காகித உபகித அந்த உலகத்தானுடைய. ඒ ලෝකේ ඉන්න කෙනාගේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். பாரு என்ன அழகான ஸ்கர்ட். ඔච්චර අලංකාර සායක්ද? அழகான நினைக்கிறேன் இப்ப ඒක ලස්සනයි. பொம்பே ஸ்கர்ட். ඒක බොම්බේ. பாம்பே தான் கடைசியில. බාම්බේ තමයි අන්තිමේ. பொம்பையும் இல்ல பாம்பே. බොම්බයි නෙමෙයි බාම්බේ. அப்படி ரோட்டால போக்கல 10 பேரை காணக்கல உண்ட இதயத்தில் ஒரு ஜெபம் எழும்பணும். මේ පාරේ ඇවිදින විට 10 දෙනෙක් දකිද්දී ඔබගේ අදවතේ යාඥාවක් පිබිදෙන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். எப்ப வீட்டுக்கு ஓடலாம்? කොහොම ගෙදර எப்ப දුවන්නේ? சாப்பிடலாம்? ඔය වෙලේ எப்ப කන්නේ? உடுத்தலாம்? කොහොමද எப்ப අඳින්නේ? ஊர் சுத்தலாம்? කවදද ඇවිදින්න පුළුවන්? எப்ப ஒவ்வொரு காரியத்துக்கு ஆயத்தப்படுத்தலாம்? හැම කාරණයක් කවදද සූදානම් වෙන්න நல்லா පුළුවන්? கேளுங்க. හොඳට ආන්න. யாரோ நான் நினைக்கிறேன் சபையில உள்ளவன் அடுத்த கிழமை ட்ரிப் போறதுக்காக இன்றைக்கு வேலை செய்யறான். සභාවේ ඉන්න කෙනෙක් ලබන සතියේ චාරිකාව යන්න දැම්ම සූදානම් වෙනවා. இன்றைக்கும் வேலை செய்யறான். අදත් වැඩ කරනවා. 27ஆம் தேதி பின்னேற 28ஆம் தேதி போறதுக்காக 31ஆம் தேதி நைட் வர்றதுக்காக வேலை செய்வான். 27 28 යන්නට දැම්ම වැඩ කරනවා. 31 அப்படிப்பட்டவங்க சபையில சப்பானி இருக்குது. ඒම කොරුන් සභාවේ ඉන්නවා. கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට ආන්න. சபைக்குள்ள சப்பானி இருக்க கூடாது. සභාව ඇතුලේ කොරුන් ඉන්නට බෑ. சபைக்குள்ள தேவனை மகிமைப்படுத்துறவன் இருக்கணும். සභාව තුල දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන சொல்லுங்க අය පමණයි ஆமென். ඉන්නට පුළුවන්. ආමේන්. ஆமென். ආමේන්. கர்த்தர் எங்களுக்கு நல்லவர். ස්වාමින් වහන්සේ අපට துதி යාපත් கன කරනවා. மகிமை இயேசு. ප්‍රශංසාව ගෞරවය මහිමය යේසුස් நீயே වහන්සේට පමණයි. உன்னை நிதானித்து ஆராய்ந்து நியாயம் தீர்த்து மனம் திரும்பு. ඔබව තේරුම් අරගෙන විමසා තේරුම් අරගෙන ඔබ පසුතැවිලි වෙන්න. எழுந்திருப்போம். අපි නැගිටින්න. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමින් වහන්සේ ඔබ